பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா, இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள், அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள் வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா, அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு, ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும், வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும், அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு, ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் எல்லா உயிர்களையும் சரிசமமாக பேணும் ஆன்ம நேயத்தை வளர்த்து கொள்வோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. உன் வயதை பற்றி கவலைப்படக்கூடாது. நல்ல உள்ளம் இருந்தால் போதும், அது வயதை காட்டாது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் லக்ஷ்மிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சிவகங்கை. என் பேர் ரேவதி. நான் சிவகங்கையில் மன்றம் வச்சுருக்கேன். அம்மாவுடைய அம்மா பங்காரு அம்மாவுடைய தீவிர பக்தர் நாங்கள். தினம் நிறைய அற்புதம் நடக்குது. அதை சொல்லணும்னா இன்னும் நிறைய நேரங்கள் வேணும். போன மாதம் இங்கே நடந்த ஒரு அற்புதம். எங்கள் பையனுக்கு எனக்கு 2 பையங்க. ஒரு பையன் சென்னையில் வேலை பார்க்குறான், சின்ன பையன் ஜப்பானில் வேலை பார்க்குறான். எப்போ எல்லாம் இங்கே வர்றாங்களோ அப்போ எல்லாம் நான் அம்மாட்ட வந்து பாத பூஜை பண்ணிட்டு போவோம். திருப்பி போகும்போது வாய்ப்பு கிடச்சின்னா அப்படி போவோம். அது மாதிரி சென்ற மாதம் ஏப்ரல் மாதம் வந்திருந்தா இங்கே வந்து அம்மாட்ட சொல்லிட்டு போகணுன்னு வரும்போது டைம் ஆயிடுச்சு. அப்போ நான் முத நாள் சொல்கிறேன், வீட்டில் இருக்கும்போது டைம் ஆயிடுச்சுப்பா, அதனால் நீங்கள் பஸ்ஸில் போங்க, போய் அம்மா சும்மா போய் உள்ளே பார்த்துட்டு போங்க, பாத பூஜை பண்ண முடியாது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துட்டேன். காலையில் நான் 3 மணி மந்திரம் படிப்பேன். அப்படி நான் 3 மணி மந்திரம் படிக்கும்போது மந்திரம் முடித்தோன்னா அம்மா வந்தாங்க. அம்மா வந்து இப்போ இருக்கிற இடத்துல சிவசமாதியாக இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து அம்மாவுடைய அந்த செவ்வாட சால்வையை தூக்கி அப்படியே போர்த்தின மாதிரி வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்கேன்னு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் பாதபூஜைலாம் வாடினாங்க. நீ எப்போல்லாம் இங்கே அடிக்கடி வருவியோ அப்போதெல்லாம் என்னுடைய மூச்சு காற்று உண்மையில் படும் அப்படின்னாங்க. சரி காலைல அப்போ தம்பிட்டு சொன்னேன், இப்போ பிள்ளைங்கிட்ட சரிப்பா பரப்பிடுவோம், அம்மாட்ட போய் பாத பூஜை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு பரப்பிட்டோம். நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 4:45 சாயந்தரம் 4:45 இருக்கும். சூளத்துக்கு போய் பணம் கட்டிட்டு சித்ரா பௌர்ணமி சூளத்துக்கு இது அம்மா சொன்னது, முன்னாடி சொன்னதுனால எனக்கு அதை உணர்த்துனாங்க, நீ வருஷம் சூளத்துக்கே நீ பணம் கட்டு அப்படின்னு. அதையும் போய் கட்டிட்டு நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போது 5:30 ஆச்சு, 5:15 ஆச்சு. நாங்கள் உள்ள
லைனில் போய்கிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி நின்றாப்பில் பாத பூஜை நடக்கிற இடத்துல நான் அவர்கிட்ட போய் யதார்த்தமாக கேட்டேன். அம்மாட்ட சும்மா தட்டில் 2 பழம் வச்சு பூவை மட்டும் கொண்டுக்கிட்டு வந்தேன். அம்மாட்ட குறிப்பிடத்திட்ட வச்சு சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு. இருந்தாலும் சரி அவங்க செக்யூரிட்டி நிற்கிறாளேன்ட்டு உள்ளே போய் கேட்டேன், இந்த மாதிரி பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு. இருங்கம்மா நான் உள்ளே போய் சார் இருக்கார் கேட்டு வரேன்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கம்மா பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் உட்காந்து மந்திரம் தான் படிச்சுட்டு இருந்தேன். அம்மா நீ என்னை வர சொல்லி தான் நான் வந்தேன் பாத பூஜைக்கு. என் பிள்ளைய நீ என்னை பத்திரமா அனுப்பணுமா, நல்லபடியாக போயிட்டு வரணும், நீ இந்தாம்மா கூட வரணும் அப்படின்னு நான் பாத பூஜை பண்ணணுமான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் சென்று வந்து கூப்பிட்டாங்க. உள்ளே போய் நான் பாத பூஜை பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அம்மா நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது போலவே என்னை எப்படி கூப்பிட்டாங்களோ, நீ வா நான் இங்கே தான் இருக்கேன் பாத பூஜை பண்ணலான்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு பாத பூஜை பண்ணி அம்மா கையிலேருந்து எனக்கு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் பழம் எல்லாம் கொடுத்து என்னை அனுப்புனாங்க. பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இது தினந்தனம் நிறைய எனக்கு அம்மா நான் காலையில் மந்திரம் படிக்கும்போது பேசுவாங்க அம்மா. அப்போ பேசும்போது யாருக்காவது வேண்டிக்கிட்டேன்னா அந்த வேண்டுதலையும் பேரை சொல்லி அவங்களுக்கு சரியாருன்னுவாங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.